வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா விலை சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மாலுவுக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வந்தது. சில நேரம் ஆசை 60 நாள் என்றால் உங்களுக்கு 6 வருஷம் என்று சாடினாள். எங்களுக்கு கல்யாணமாகி 6 வருஷம் ஓடிவிட்டது என்று அவள் சொல்லித்தான் எனக்கு புரிந்தது. வருஷம் ஓடியிருந்தது. இருவராய் இருந்த வரையில் இன்பவானில் சிறகடித்து பறந்தோம். கவிஞர் பாஷையில் அப்படி பறந்ததன் பயனாய் பரத் பிறந்தபோது பெருமிதம் தலைக்கேறியது. அடுத்த 2 ஆண்டுகளில் மயூரா பிறந்த போதுதான் வாழ்க்கை புரிய ஆரம்பித்தது. நாங்கள் இருவரும் 3 பின் 4 பகிர்தல் அதிகரித்த போது பிரச்சனையும் அதிகரித்தது. மாலு படித்தவள்தான் என்றாலும் வேலைக்கு போகாத மனைவி. 2 குழந்தைகள் பிறந்த பிறகு வேலைக்கு போவதும் கடினம்தான். முதலாவதாக தங்க தட்டில் வைத்து யார் உத்தியோக ஆணை கொடுக்க தயாராய் இருக்கிறார்கள்? ஆக என் ஒருவன் சம்பளம் பற்றாக்குறைகளை அடைத்து சரி செய்ய இயலாமல் பறித்தவைத்தது. மாலுவுக்கும் எனக்கும் இடையில் இதனால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எழும்பின வேகத்தில் அடங்கும். மாத கடைசியில் சில நேரம் மயூராவுக்கு பால் டப்பா தீர்ந்து கழுத்தறுக்கும் போது, ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதா மாலு என்று நான் கேட்டால் மாலு மழுக்கென்று உடைந்து அழ ஆரம்பிப்பாள். நானா பால் குடிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு? பச்சை குழந்தை, அதுக்கு எப்படி தெரியும் இப்பவே அட்ஜஸ்ட்மெண்ட்டை பத்தி? ஒரு நாள் உடம்பு முடியலைன்னா சரி விடுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்க உங்களுக்கே தெரியல. பிடிவாதம், பலவந்தம், தான் தன் சுகம் மடியில் சுமையா வந்திருக்கு. இப்ப போய் அட்ஜஸ்ட்மெண்டாம் பேச்ச பாரு. இந்த ரீதியில் வார்த்தைகள் கொட்டும்போது நான் பதில் பேசாமல் எவனாவது இளிச்சவாயன் அகப்படுகிறானா என்று பார்க்க புறப்பட்டு விடுவேன். கடன் வாங்கத்தான். சில நேரம் இந்த சின்ன சின்ன சண்டைகளால் இரவு நேரம் இடைவெளி கூட ஏற்பட்டு விடுவதுண்டு. தாகம் இருப்பினும் நான் இறைஞ்சுவதில்லை என்று 3 நாள் வைராகியமாய் இருந்து விடுவேன். 2-3 நாள் கழித்து லேசா இருமலும் செருமலும். என்ன சொல்லிட்டேன்னு இந்த கோபம் இதுக்கு என்ற காதருகில் வந்து முணுமுணுப்புமாய் நெருங்கி விடுவாள். அந்த க்ஷணம் பிரச்சனைகளும் எங்களோடு உறங்கி நாங்கள் கண் விழிக்கும் போது தானும் விழித்து கொள்ள ஆரம்பிக்கும். குடித்தனம் இப்படி இழுபறியா இருக்கும்போது இந்த தீவட்டி தினமும் ஒரு பாக்கெட் வேணுமா என்று காலை எழுந்ததுமே சண்டைக்கு ஆரம்பித்தாள். சிகரெட் பாக்கெட்டோடு பாத்ரூம் பக்கம் புறப்பட்ட என்னிடம், என் அத்தனை டென்ஷன்களுக்கும் வடிகாலே இவைதான் என்று நான் நினைத்தேன். ஆனால் மாலு இதன் காரணமாகவே அடிக்கடி கண்ணா பின்னாவென்று கத்த ஆரம்பித்தாள். வியாதியை விலை கொடுத்து தான் வாங்கிப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறவா கிட்ட புத்திமதி எங்க இருந்து எடுபட போறது என்று மாய்ந்து போவாள் சில நேரம். இன்னும் சில சமயம் உங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், குழந்தை குட்டிக என்று சீறுவாள். மற்றொரு சமயம், நாளைக்கு இதனால உங்களுக்கு ஏதானும் ஆச்சுன்னா எனக்கும் குழந்தைகளுக்கும் யார் இருக்கா யோசிச்சு பாருங்கோ. அதுக்கு செலவாகிற காசை உண்டியில போட்டுண்டே வந்தா மயூராக்கு கல்யாணம் பண்ணிடலாம் என்று அழுவாள். நான் எதற்கும் மசியவில்லை, மசியக்கூடாது என்றில்லை. நான் அந்த அளவுக்கு அந்த வெள்ளை தீவட்டிக்கு அடிமையாக இருந்தேன். சாதாரணமாக சம்பளம் வாங்கி என் செலவுக்கு போக மிச்சத்தை அப்படியே மாலுவிடம்தான் கொடுப்பேன். வீட்டு பொறுப்பு பூராவும் அவள்தான். அன்றும் அப்படித்தான். 2 முழம் மல்லிகை பூவும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் இனிப்புமாய் வீட்டுக்கு வந்து சம்பள கவரை மாலுவிடம் நீட்ட முகத்தை தோளில் இடித்து கொண்டு உள்ளே போய்விட்டாள். என்னவாயிற்று இவளுக்கு என்று வியந்தபடியே பின்னால் சென்று மல்லிகை பூவால் சீண்டி பார்த்தேன். இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என்பது போல முறைத்துவிட்டு காஃபி கலக்க ஆரம்பித்தாள். ஏன் சம்பளம் வேண்டாமா? லாட்ரி விழுந்துடுத்தா உனக்கு? சாதாரண லாட்ரி இல்லாம பம்பராக்கும். அப்புறம் ஏன் வேண்டாம் சம்பளம்? என்னால முடியாது. என்ன முடியாது? இனிமே பொறுப்பு உங்ககிட்டயே இருக்கட்டும். எனக்கு வேண்டாம். இந்த பீத்தல் சம்பளமும் வேண்டாம், பொறுப்பும் வேண்டாம். சந்தனம் கம்மியா இருந்தா தண்ணியை விட்டு ஒரு மாதிரி பூசிக்கலாம்.
சம்பளம் கம்மியா இருந்தா எதை விடுறது, எது வேண்டாம்னு வச்சுக்கிறது? ஒரு மாசம் நீங்களே செலவழிச்சு பார்த்தா தானே தெரிஞ்சுட்டு போறது என் கஷ்டம். நீங்க வாங்கி போடுறத வச்சு என்னால முடிஞ்சாப்புல பண்ணி போடுறேன். உப்பு இல்லையா, எனக்கு என்ன ஆச்சு? எண்ணெய் இல்லையா, எனக்கு என்ன போச்சுன்னு இருந்துடுறது உத்தமம். என்னமோ உங்க ₹1,00,000 சம்பளத்துல நான் தான் சரியா குடித்தனம் செய்யலைன்னு எதுக்கு வீண் பொல்லாப்பு? நீங்களே எல்லாத்தையும் கட்டிண்டு அழுங்கோ. அப்பவாவது இந்த தீவெட்டியை நிறுத்துறேளான்னு பாக்குறேன். மாலு தீர்மானமாக பேசினதும் ஒரு கணம் அயர்ந்து போனேன். இதனடா புது பிரச்சனை என்று திகைத்தாலும் என் ஆண்மை என் பயத்தை விரட்டி நெஞ்சை நிமிர்த்தி கொள்ள வைத்தது. இவ்வளவுதானா? இன்னிலிருந்து பார் என் சமர்த்தை என்றபடியே சம்பள கவரை கொண்டு பீரோவில் வைத்தேன். சுளையாய் என் சம்பள கவரில் 2800 சொச்சம் இருந்தது. இதில் அத்தனை செலவுகளையும் சரி கட்டி முடிந்தால் ஒரு ₹50 மிச்சம் பிடித்து மாலுவிடம் மார்தட்டி காண்பிக்க வேண்டும் என்ற உறுதியாய் எனக்கு தோன்றியது. மறுநாள் ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து வைத்துக்கொண்டு, நம்ம செலவு என்னன்னு கொஞ்சம் சொல்லு மாலு என்றேன். மாலு வரிசையாய் சொன்னாள். வாடகை 500 பிளஸ் கரண்ட் வாட்டர் சார்ஜ் ப்ரொவிஷன் 500. ₹500 மளிகையா? ₹10 குறைஞ்சு நல்ல அரிசி கிடையாது இப்போ. ஓகே, அப்புறம் பால் 2 பேக்கெட் 200 கிட்ட ஆயிடும். அதுவே போராம அப்பப்போ எக்ஸ்ட்ரா வேற தேவைப்படும். காய்கறிக்கு தினம் ₹7-8. அப்புறம் நீங்க வாங்குற பேப்பர், பிடிக்கிற சிகரெட், அயர்னிங் சார்ஜஸ், ஸ்கூல் ஃபீஸ், ரிக்ஷா, தினம் வாங்குற ஸ்நாக்ஸ், குழந்தைக்கு பால் டப்பா, அவசர மெடிக்கல் செலவுகள், நடுவுல வர பண்டிகை செலவுகள், அப்பப்போ வர விருந்தாளி செலவுகள், பூஜைக்கு தினமும் வாங்குற பூ, ஊதுவத்தி, கற்பூரம். மாலு மூச்சு விடாமல் பேசியதில் எனக்கு மயக்கம் வந்தது. கடவுளே காப்பாத்து, துணையாய் நில்லு என்று வேண்டிக் கொண்டேன். பெரிய செலவுகளை எல்லாம் முதலில் கொடுத்து முடித்தேன். வாடகை, மளிகை, பால் கார்டு, அரிசி மூட்டை, இதிலேயே பாதி சம்பளத்துக்கு மேல் காணாமல் போயிற்று. முக்கிய செலவுகளை சமாளித்த பிறகு கையில் மிஞ்சின தொகையை பார்த்து முதலில் மகிழ்ந்து போனேன். அது தவறு என்பது பிற்பாடுதான் புரிந்தது. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு ₹70 கட்டணும் என்று ஸ்கூலில் இருந்து லெட்டர் வரும். தவிர திடீர் வியாதிகள், திடீர் விருந்தினர்கள் என்று இப்படி புது செலவுகள் முளைக்கும். அப்படி எதுவும் இல்லாத மாதங்களிலும் நிம்மதியாய் இருந்து விட முடியாது. மாச கடைசியில் டியூப் லைட் கருத்து ஒளி இழந்து இறுதியில் இருண்டே போகும். ஒளி இல்லாத வீட்டில் ஒரு க்ஷணம் இருக்க முடியுமோ? இருக்கும் பணத்தை எல்லாம் திரட்டி கொண்டு ஓடுவேன். ஒரு மாசம் டியூப் லைட் என்றால் மறு மாசம் என் ஸ்கூட்டர் மக்கர் செய்யும். அப்படி இப்படி எதுவும் இல்லாத ஒரு காலத்தில் வீட்டுக்காரன் திடும் என்று ₹100 வாடகை உயர்த்துவான். இஷ்டம் இருந்தா கூட, இல்லாட்டி காலி பண்ணிடு. கிட்டத்தட்ட 4 மாதத்திற்குள் நான் பட்ட பாடு நாய் பட்டிருக்காது. என் சம்பளத்தின் கஷ்ட நஷ்டம் எல்லாம் பிராக்டிக்கலாய் உணர ஆரம்பித்திருந்தேன். இந்த இறுக்கமான நிலையில் நான் வாங்கும் சிகரெட் பெட்டிகளின் எண்ணிக்கை கணிசமாய் குறைந்திருந்தது. அந்த பணம் அவசர செலவுகளை ஈடுகட்ட உதவியதுதான் காரணமே தவிர நான் அவற்றை வெறுக்கவில்லை, அடியோடு நிறுத்தவும் இல்லை. அதுவே மாலுவுக்கு மகிழ்ச்சியும் ஊக்கமும் அளித்திருக்க வேண்டும். அதை முழுவதும் நான் நிறுத்த தன்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்தாளோ என்னவோ. புதிதாய் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஏதேனும் சாமான்கள் வாங்கத் தொடங்கினாள். 50, 100 என்று மாதம் அதிகப்படியாய் நான் அவளுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. ஏதேனும் கேட்டால், வெறுமன சமைச்சு போட மட்டும்தான் பெண்டாட்டியா? வேலைக்காரி கூட வருஷத்துக்கு 2 புடவை தந்தாதான் வேலை செய்வேங்கிறா. ஆனா என்ன மாதிரி பெண்டாட்டிகள் அதை விட கேவலமாயிட்டோம், என்ன செய்ய என்று நொடித்து கொள்வாள். இவளுடைய இந்த திடீர் தாக்குதல்களின் காரணமாக நான் நாளாவட்டத்தில் எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கு மலிவாக கிடைக்கும், பேரம் பேசி வாங்குவது எப்படி என்ற விவரமெல்லாம் அறிந்து கொண்டேன். 1 கிலோ கறிக்காயில் 50 பைசா மிச்சம் பிடிப்பதற்காக 4 கடை ஏறி இறங்கும் அளவுக்கு என் பொறுமையின் எல்லை விரிவடைந்தது. ஆனாலும் பொருட்களின் விலைவாசிகள் சில நேரம் என்னை பிரமிக்கத்தான் வைத்தன. ₹2 சீரழிந்து கொண்டிருந்த சாதாரண பொருட்கள் கூட ₹10 ஏறி இருந்தது. கடலை மிட்டாய் கூட 8 அணாவுக்கு குறைந்து கிடைக்கவில்லை.
மொத்தத்தில் விற்கும் விலைவாசியில் என் சம்பளத்தில் குடித்தனம் நடத்துவது நிச்சயம் ஒரு சவாலான விஷயம்தான் என்பது நிதர்சனமாய் தெரிந்த பிறகு மாலுவிடம் சச்சரவு செய்வதை குறைத்து கொண்டேன். 2-3 நாட்களுக்கு ஒரு தரம் சிரமம் பார்க்காமல் மொத்த விலையில் காய்கறிகள் விற்கும் இடத்திற்கே சென்று காய்கறிகள் வாங்கினேன். அன்றும் அப்படித்தான். ஆபீஸ் முடிந்து நான் வழக்கமாய் காய்கறி வாங்கும் இடத்திற்கு சென்ற பொழுது இருட்டிவிட்டது. அங்கிருந்து பஸ்ஸும் ட்ரெயினும் பிடித்துத்தான் வீடு வர வேண்டும். கையில் கரிகாய் பையோடு பஸ் ஸ்டாண்டு நோக்கி நடக்கத் தொடங்கினேன். பஸ் ஸ்டாண்டில் ஆள் அதிகம் காணவில்லை. பஸ்ஸும் வராமல் சோதனை செய்தது. இருந்த 1-2 பேரும் பஸ் கிடைத்து சென்றுவிட நான் மட்டுமே அங்கே மிஞ்சி நின்றிருந்தேன். கடிகாரத்தையும் பஸ் வரும் திசையையும் மாற்றி மாற்றி பார்த்தபடி நின்றிருந்தேன். சாமி, அருகில் ஒரு குரல் கேட்க திடுக்கிட்டு திரும்பினேன். 30 வயது மதிக்கத் தகுந்த ஒரு பெண். கண்களில் மை, உடலை தழுவிய நைலெக்ஸ் புடவை, ஜாக்கெட்டின் கைப்பக்கம் கிழிசல், தூக்கி போட்டிருந்த கொண்டை. அவள் என்னை பார்த்த பார்வை, உதட்டை கடித்து செய்த சேஷ்டை சட்டென்று விளங்கி போயிற்று. இது கேஸ் என்று உடம்பு நடுங்கியது. இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறேன், படித்திருக்கிறேன். ஆனால் என்னிடமே வந்து நின்ற அனுபவம் ஏற்பட்டதில்லை. என்னம்மா, என்ன வேணும்? எனக்கு குரல் பிசிறியது. பசிக்குது சாமி, ஒரு 5 ரூபா. சாப்பிட்டு 2 நாளாவது சாமி. எவனும் ஆம்புடல. சும்மா வேணா சாமி, அந்த மூலையில இருக்கிற ஷெட்டுக்கு போயிருவோம், அப்புறம் கொடுத்தா போதும் சாமி. 5 ரூபாதான். கடவுளே என்று என் உள் மனது அழுதது, துடித்தது. 5 ரூபாதானா? இத்தனை மலிவாகி விட்டதா பெண் உடம்பு? எதனால்? யாரால்? யார் இதற்கு காரணம்? எனக்கு புரியவில்லை. ஆயினும் அந்த பெண்ணிடம் என்னை அறியாமல் என் கை 10 ரூபாய் தாளை நீட்டியது. இது சும்மாதாமா, போய் நல்லா சாப்பிடு. சாமி, தினம் நீ விற்கப்படுவதை என்னால் தடுக்க முடியாது பெண்ணே. ஏதோ இன்று ஒரு நாள் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது, உதவுகிறேன், போய் வா. அவள் கும்பிட்டு விட்டு செல்வதை கனத்த மனசோடு பார்த்தேன். தூரத்தில் என் பஸ் வந்து கொண்டிருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.